வணக்கங்க. வாங்க நாம் இன்னைக்கு நம்ம வாயில் போட்ட உடனே அப்படி கரையக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி இப்போ பார்க்க போகிறேங்க. பெரும்பாலும் பாய் வீடுகளில் கல்யாணத்து போனோம்னா அங்கே பரிமாறுற ஒரு ஸ்வீட்டு, ஆமாங்க, பிரெட் அல்வா. அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. ரொம்பவே டேஸ்டான அந்த அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பிரெட் எடுத்துருக்கேங்க. பிரெட்டு ஓரங்களில் இருக்கிற அந்த கார்னர் பகுதியை அப்படி கட் பண்ணிடுங்க. 4 ஓரங்கள் கட் பண்ணிட்டு பிரெட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிரெட்டையும் 4 துண்டை கட் பண்ணிக்கலாம். பிரெட்டோட அந்த ஓரத்துண்டுகளையும் நீ வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. அடுத்து ஏதாவது ஃபுட்டு செஞ்சோம்னா அது பிரெட் கம்ஸுக்கு இருந்து அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. சில ஃபுட் செய்யும் போது நம்ம மேல் கோட்டிங்க்கு ரஸ்க்கு தூள் தேவைப்படுங்க. அப்போ இந்த பிரெட்டை தூள் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பிரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா பிரெட்டையும் இதேமாரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பிரெட்டை ஒரே மாதிரி துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட்டோட ஓரத்துண்டுகள் நம்மளுக்கு இவ்வளோ கிடச்சிருக்குங்க. இதையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்க, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த பிரெட்டை போட்டு பொரிக்கலாம். நமக்கு பொரித்த பிரெட் இந்த கலர் இருக்கணுங்க. வாசனை இல்லாத ஆயிலை பயன்படுத்துங்க. ஆயில் மிதமான சூட்டில் இருக்கணுங்க, இல்லைன்னா பிரெட் கருகிருங்க. பிரெட் எல்லாத்தையும் பொரிச்சிட்டேங்க. இப்போ சர்க்கரை எடுத்துருக்கிறேன், பாகு காய்ச்சலாம். இந்த பிரெட்டுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. கரையிட்டுங்க. சர்க்கரை நல்லா கரையணுங்க. பாய் வீடுகளில் பிரெட் அல்வாக்கு பால் சேர்ப்பாங்க, நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. பால் சேர்த்திங்கன்னா வச்சு சாப்பிட முடியாதுங்க. பிரெட்டு ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே கடாயில் முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் தேவைப்படுமோ, எது பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்குங்க. நான் இதில் முந்திரி திராட்சை சேர்க்க போகிறேங்க. முந்திரி திராட்சை வறுபட்டுச்சுங்க. பிரெட் அல்வாக்கு பால் சேர்த்து செய்யும்போது டேஸ்டாக இருக்குங்க, ஆனால் வச்சு சாப்பிட முடியாதுங்க. முந்திரி திராட்சை ரெடிங்க. பிரெட்டு வறுத்தாச்சுங்க. சர்க்கரை பாகு நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. சர்க்கரை பாக்கு பதெல்லாம் தேவையில்லைங்க. நாம் குலோப் ஜாமுன் கோப்போம்ல, அதே மாதிரி இருந்தால் போதுங்க. பிசு பிசு இருந்தால் போதுங்க. இப்போது இந்த வறுத்த பிரெட்டெல்லாம் பாகில் போட்டுக்கலாம். இது நல்லா வேகணுங்க. வறுத்த பிரெட் அந்த பாகில் வேக வேக தண்ணியெல்லாம் வற்றுங்க. நல்லா வேகட்டுங்க. பிரெட்டு வேக வேக அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுங்க. நீங்கள் அல்வாவில் பால் சேர்த்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா எந்த இடத்துல சேர்க்குறதுன்னு சொல்கிறேங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க. இப்போவே நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் வற்றிருச்சுங்க. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் இருக்கணுங்க, இல்லைன்னா பிரெட் தீஞ்சு போயிடுங்க. அந்த அனல்லையே பிரெட் வேகட்டுங்க. இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்குங்க. பிரெட்டு நல்லா வந்துட்டுருக்குங்க. இப்போது வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நம்ம வீட்டுக்கு வர திடீர் விருந்தாளிகளுக்கு பிரெட்டு மட்டும் இருந்தால் இந்த ஸ்வீட் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்க, பிரெட்டு நல்லா வெந்துருச்சுங்க. கரண்டி வச்சு அப்படி மசித்து விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடும் போது தெரியுதுங்களா, அல்வா பதம் வருதுங்களா, இந்த மாதிரி இருக்கணுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகணுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. பிரெட்டில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதுங்க, தெரியுதுங்களா. இதை பார்க்கும்போதே பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வச்சுட்டு வருங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தான் நாம் நெய் சேர்க்க போகிறோங்க. 1/2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த அல்வா பார்க்குறதுக்கு கோதுமை அல்வா மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. நாம் இதை அடிக்கடி செய்யாட்டியும் மாதத்துக்கு ஒரு முறையனும் செஞ்சு கொடுக்கலாங்க. டேஸ்ட் அந்தளவு சூப்பராக இருக்குங்க. வீட்டில் வர விசேஷ தினங்களில் ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இது வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல கம்மன்னு இருக்குங்க. அல்வாவோட பதம் பார்த்தீங்கன்னா அப்படியே தொண்டையில் போட்டால் கரைஞ்சி போயிருங்க. அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்குங்க. இதில் உங்களுக்கு நட்ஸ் தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்துக்குங்க. பாதாம் பருப்பு சேர்த்தாலும் சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரி வெள்ளரி விதை சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க.
ஓகேங்க, நம்ம அல்வா ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. பாருங்க தெரியுதுங்களா? நல்ல வாசனையாக மணக்க மணக்க சூப்பராக இருக்குங்க. இந்த அல்வாவை தொண்டையில் போட்டோம்னா அப்படியே கறிங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் அல்வா கிண்டும் போதே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. அல்வா சூப்பருங்க, டேஸ்ட் அப்படி இருக்குங்க. நாம் இதில் அதிக நெய் சேர்க்கலாங்க, அதே நேரம் அல்வா திகட்டலைங்க. டேஸ்ட் செமையாக வந்திருக்குங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நல்ல வாசனையான இந்த பிரெட் அல்வாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா அப்படியே நாவலே நிற்குங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நீங்களும் இதே மாதிரி ரொம்பவே டேஸ்டான சூப்பரான அல்வாவை செஞ்சு பாருங்கள். இந்த பிரெட் அல்வா எப்படி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதேமாரி கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க. இன்னமும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.